இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்களை தான் ஒரு ஹீரோவாக்கி பார்க்கணுன்னு பாரதி ராஜா அவர்கள் ஆசைப்பட்டார். தமிழ்நாட்டு கிராமங்களின் மண்மனம் மாறாத கதைகளையும் இசைகளையும் பாரதி ராஜாவும் இளையராஜா அவர்களும் இணைந்து மொத்தம் 16 படங்கள் தமிழ் சினிமா கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு இளையராஜா அவர்களோட ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடு காரணமாக அவருடைய கிழக்கு சீமையிலே படத்துல இருந்து ஏஆர் ரகுமான் கிட்ட ஒர்க் பண்ண நினைச்சாரு பாரதி ராஜா அவர்கள். அப்படி அவர் ஏஆர் ரகுமான் கிட்ட போயிருந்தாலும் வெஸ்டர்ன் மியூசிக்கல் மட்டுமே போட்டுட்டு இருந்த ஏஆர் ரகுமான் அவர்கள் நம்ம படங்களுக்கு சரிப்பட்டு வருவாரா அப்படின்ற ஒரு நினைப்பு பாரதி ராஜா அவர்களுக்கு இருந்துட்டே இருந்தது. அந்த நினைப்பை ஏஆர் ரகுமான் அவர் இசை மூலமா பொய்யாக்குனாரு. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே அதன் பிறகு வந்த கருத்தம்மா, தாஜ்மஹால், கண்களால் கைது செய்யின்னு 5 படங்களுக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சு கொடுத்திருக்காரு. இளையராஜா அவர்களுக்கு அடுத்ததா பாரதி ராஜா அவர்களுக்கு அதிக படம் இசையமைச்சது ஏஆர் ரகுமான் அவர்கள் தான். ஆனா 2003க்கு அப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த படமும் பண்ணல. அப்போ 2008ல சக்கரை கட்டி படத்தோட ஆடியோ லான்ச்ல பாரதி ராஜா அவர்கள் ஏஆர் ரகுமானை பார்த்து, இனிமேல் பாட்டுக்கு நான் வர மாட்டேன், எப்படியாவும் உன்னை என் படத்தில் நடிக்க வச்சு, நீ என் படத்தில் நடிப்ப, நான் வருவேன், நீ நடிப்ப. ஆனால் இதுவரை பாரதி ராஜாவோட ஆசை நிறைவேறாத ஆசையாக தான் இருக்குது. இதை விட ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாரதி ராஜாவோட ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தாங்க. அது என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாரதி ராஜா அவர்களின் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.